ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் saree ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓணம் ஃபங்க்ஷன் வேறு வருது. காலேஜில் saree கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். saree ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும் இல்லாமல் ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பல்லு பார்ட்ஸில் சும்மா ரேண்டமாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ப்ளீட்ஸாக வச்சு அயன் பண்ண போகிறதில்ல. எவ்வளோ மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ரேண்டமாக ப்ளீட்ஸ் எடுத்து உங்கள் மேலே போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து விட்டுட்டு உங்கள் ஷோல்டர் மேலேயே வச்சே நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து பின் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சென்டர் ப்ளீட்ஸுக்கும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அப்புறமா கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டுட்டு ஷோல்டர் மேலேயே எங்கே உங்களுக்கு வேணுமோ அங்கே பின் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் பின் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒரு saree கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அதே மாதிரியே கட்டி நீங்கள் ஹிப் கிட்ட எந்த இடத்துல பின் போடுவீங்களோ நீங்கள் யூஸ்வலாக பின் போடுற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பின் போடுவீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த இடத்துல சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹிப் சைஸும் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஹிப்பில் இருந்தும் அதுக்கப்புறமா உங்கள் பல்லு ப்ளீட்ஸையும் எடுத்துகிட்டு உங்கள் உள் சுத்த நீங்கள் saree கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நம்ம உள் சுத்துலேருந்து எங்கே நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த சாரியை எடுத்துக்கோங்க. இப்போ அங்கேருந்து எடுத்து நீங்கள் யூஸ்வலாக எங்கேருந்து டக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அங்கேருந்து டக் பண்ணி சென்டர் ப்ளீட்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே வரையும் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது காலை கொஞ்சம் விரித்து வச்சு தான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். இல்லாட்டினா நம்ம saree கட்டும்போது சரியாக கட்ட வராது. இப்போ நான் இந்த இடத்துல சென்டர் ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பென் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம பல்லு ப்ளீட்ஸோட மெஷர்மெண்ட்டையும் சென்டர் ப்ளீட்ஸோட மெஷர்மெண்ட்டையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பல்லு ப்ளீட்டை தான் ப்ரீ ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம நிறைய மெத்தட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சாரியை உல்ட்டாவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி உல்ட்டாவாக திருப்பி போட்டு மேலாப்பில் லைட்டாக ஃபஸ்ட்டு அயன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி லைட்டாக நம்ம அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து அதோட எண்டிங் எடுத்து ஸ்டார்டிங்கில் வைக்கணும். உங்களுக்கு முந்தி பார்ட் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் வித்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் விட்டுட்டு மீதி சாரியை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம மடித்ததுக்கப்புறமா அயன் பாக்ஸ் வச்சு இந்த கார்னரை மட்டும் நல்லா அயன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். நமக்கு ப்ளீட் எடுக்கிறப்ப அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே அயன் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிற சாரியும் இது மேலே மடித்து விட்டு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு யூஸ்வலாக கிடைக்கிற ப்ளீட்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். யூஸ்வலாக நம்மளை கையில் ப்ளீட்டில் எடுக்கிறப்ப ஒரு 5 to 6 ப்ளீட்ஸ் தான் நமக்கு அதிகமாக வரும். இதில் நம்ம பண்ணும்போது ஒரு 9 ப்ளீட்ஸ் வரையுமே நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு ப்ளீட்டாக மேலே வச்சு அயன் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளீட்ஸ்லாம் நீங்கள் இப்போ விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிளியராக ஒரு லைன் கிடச்சிருக்கும். இந்த லைனை வச்சு நம்ம ப்ரீ ப்ளீட் எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே நம்ம ப்ரீ ப்ளீட் எடுத்து முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லாவே லைன்லாம் விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சாரியை
ஃப்ரண்ட் சைடே வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ளீட்லேருந்து தேர்டு ப்ளீட்லேருந்து ஃபிஃப்த்து ப்ளீட், இந்த மாதிரி இடையில ஒரு ப்ளீட் விட்டு விட்டு நான் காட்டுற மாதிரி ப்ளீட் எடுக்கணும். அப்போனா உங்களுக்கு எந்த வித சைடும் அடிக்காமல் ஈஸியாக உங்களுக்கு ப்ளீட் எடுக்க வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கூட இதில் வந்துட்டு சிலும்பாது ப்ளீட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு ப்ளீட்ஸ் எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. பின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் செக்யூர் பண்ண ப்ளீட்ஸை டேபிள் மேலே ஒரு கிளிப் போட்டு நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரீ ப்ளீட்டிங் கிளிப் இல்லைனா கூட உங்கள் தலைக்கு போகிற கேட்ச் கிளிப் வச்சு போட்டுக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே கேட்ச் கிளிப் தான் போட்டு ஸ்டார்டிங்கில் செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பின் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த இடம் வரையும் கரெக்டாக வந்துடும். நம்ம எந்த இடத்துல மெஷர்மெண்ட் எடுத்தோமோ பல்லு ப்ளீட்டுக்கு அந்த இடம் வரையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட் எடுத்து பின் வச்சு செக்யூர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம பல்லு ப்ளீட்டை செக்யூர் பண்ணதுக்கப்புறமா அதை ஸ்டார்டிங்கில் ஒரு கேட்ச் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க டேபிளோட கார்னரில். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று நீங்கள் வந்து உங்கள் மேலே போட்டு பார்த்து லைட்டாக உங்கள் மேலேயே லைட்டாக ப்ளீட் எடுத்து பார்த்து அதை டேபிளில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு விட்டு நீங்கள் ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணாலே அது உங்கள் மேலே போடுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக ஒரு இன்ச் விட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சென்டர் ப்ளீட் ஸ்டார்டிங்கில் அயன் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் எடுத்து டேபிளுக்கு அந்த சைடு விட்டுட்டு கீழேயும் நம்ம அயன் பண்ணணும். இந்த கீழ் பார்ட்டு வந்து நம்ம இடுப்பை சுற்றி வர பார்ட்டு. ஸோ நீங்கள் மேலே அயன் பண்ண மாதிரியே ஒரு இன்ச் விட்டு அயன் பண்ணிங்கன்னா நமக்கு இடுப்பு சுற்றி வரும்போது அது கொஞ்சம் கலைஞ்சிரும், அந்த ப்ளீட்டு கரெக்டாக இருக்காது. ஸோ இதை கொஞ்சம் நிறைய கேப் விட்டு விட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பல்லு ப்ளீட் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளீட் ரெண்டுமே எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே மெஷர் பண்ணி வச்சுருக்க 2 பின் சைடும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம நார்மலாக எப்படி சென்டர் ப்ளீட் கையால் எடுப்போமோ அதே மாதிரியே சென்டர் ப்ளீட் நீங்கள் கையால் எடுத்துக்கோங்க. சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க ஹூக்கை வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஸ்டார்டிங்கில் மெஷர் பண்ணியிருக்க பின்னை மட்டும் கழட்டிட்டு அங்கேருந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி எங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு பின் போட்டிருக்கீங்களோ அது வரையும் சென்டர் ப்ளீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னை ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த பின்னையும் கழட்டிடுங்க. சென்டர் ப்ளீட்டை நீங்கள் கையால் எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ளீட்ஸை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டும்போது எல்லா ப்ளீட்ஸும் தெரியும். நீங்கள் ஒன்று மேலே ஒன்றே வச்சிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு ப்ளீட்டுக்கும் இன்னொரு ப்ளீட்டுக்கும் ஒரு இன்ச் கேப் போட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா பார்க்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளீட்ஸ்லாம் ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் போட்டதுக்கப்புறமா இதை டேபிளோட ஒரு கார்னரில் போட்டு கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளிப் போட்டுட்டு நீங்கள் அந்த ப்ளீட்ஸை சாரியோட எண்டு வரையுமே கையால் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸை லோ ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி மேலேருந்து கீழே அயன் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் அயன் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு டைரெக்ஷனில் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் கலைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க சாரியோட எண்டு வரையும். இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கப்புறமா சாரியோட எண்டுலையும் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாரியில் பண்ண வேண்டிய அயனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பல்லு பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், அப்புறம் சென்டர் பார்ட் எல்லாத்தையும் நம்ம இப்போ அயன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட்டாக அயர்ன் பண்ணி முடித்த சென்டர் பார்ட்டை நம்ம உல்ட்டாவாக திருப்பி போட்டுக்கணும். அப்படி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்கையுமே டேபிளுக்கு முன்னாடி விட்டுருங்க. இந்த மாதிரி முன்னாடி விட்டுட்டு நீங்கள் சென்டர் பார்ட்ஸை நல்லா ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபேப்ரிக் முன்னாடி விட்டுருக்கீங்களா டேபிளுக்கு முன்னாடி, அதில் இருக்கிற உள் சுத்து பார்ட்டை எடுத்து நீங்கள் சென்டர் பார்ட்டில் வச்சு ஒரு தடவை மடித்து விட்டுக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்கையுமே சென்டர் ப்ளீட்ஸ் மேலே வச்சு இந்த மாதிரி கையால் நல்லா ஒரு தடவை அமுக்கி விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உள் சுத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்க பல்லு பார்ட்டையுமே இந்த மாதிரி லைட்டாக மேலே மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி திருப்பி போட்டு மேலாப்பில், அதாவது நீங்கள் அயர்ன் பண்ணியிருக்க பல்லு பார்ட்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நீங்கள் அயர்ன் பண்ண பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கையால் லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பல்லு பார்ட்டை லைட்டாக உங்களுக்கு முன்னாடி கீழே போட்டு டேபிள் ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அயர்ன் பண்ண பல்லு பார்ட்டை கையால் ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி போட்டு எடுத்தனால அது கலைஞ்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கையுமே இந்த மாதிரி சாரியில் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு, அப்புறம் ரைட் சைட்லேருந்து 2 ஃபோல்டு, இந்த மாதிரி பண்ணி சாரியை நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. மடிக்கும்போது மெஷர்மெண்ட் மாறி மாறி மிஸ் ஆகலாம். ஸோ ஒரு 2-3 தடவை மடித்து பார்த்து அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தடவை மடித்து விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த சைஸ், கரெக்டாக நம்ம பல்லு பார்ட்டு விட்டுருக்கோம்ல, அந்த சைஸ் மடங்காமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லாஸ்ட்டில் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா முன்னாடி இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கையும் உள்ளார விட்டுட்டு மேலாப்பில் லைட்டாக கை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாரியை நம்ம முன்னாடி விட்டுருக்க பல்லு பார்ட் வழியாக திருப்பினோன்னா நம்ம பல்லு பார்ட் மேலே கரெக்டாக அரேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எக்ஸஸ் பல்லு பார்ட்டை இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது சாரி மேலே கரெக்டாக அரேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு பின் போட்டு வேணும்னா செக்யூர் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை, வேணும்னா நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Bye.